பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி பௌத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. துலாம் ராசி காலபுருஷ அடிப்படையில் 7வது ராசி. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். இந்த ராசியில செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இருக்கு. ராகு பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்கு. குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கு. அப்ப ஒரு குழந்தை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பிறகுதுன்னு வச்சுக்கோ. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது தாய்க்கு சரியான ஒரு அதிகமான மருத்துவ செலவினங்களை கொடுத்து பிறக்கும். சிசேரியனா பிறக்கிறது அல்லது அதிகமான உதிரப்போக்கு அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது. ஒரு 7 வயசு வரை பார்த்தோம்னா அதிகமாக மண் சார்ந்த பகுதிகளில் இந்த குழந்தை வளர்ந்தா மண்ணள்ளி தேவையில்லாமல் வாய்க்குள்ள போட்டுறது, மண்ணள்ளி சாப்பிட்றது, அல்லது ஷார்ப்பான பொருள் கத்தி, நெருப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கத்தியை நம்ம காய்கறி வெட்டி வச்சுருவோம், அந்த குழந்தை கையில் எடுத்து நறுக்கிறோம், டக்குன்னு கையை வெட்டிடும். அல்லது நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் பக்கத்தில் வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சுடுதண்ணி வச்சுருப்போம், கையை ஓட்டிடும் பிள்ளை. அது அந்த 7 வயசு வரை கொஞ்சம் கவனமாகவே பார்க்கணும் குழந்தைகளை. அடுத்து ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறகுன்னு வச்சுக்கிறோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறகும்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தா குழந்தை வளரும் பொழுது முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் யாரேனும் ஒரு நபர்கள், அதாவது தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரேனும் உடல்நலம் சரியில்லாமல் ஆகிறது, அவங்க உடல் நலத்தில் இவங்க பிறந்த உடனே தான் அவங்க உடல் நலத்தில் கோளாறு அந்த மாதிரி சொல்கிறது. இவங்க பிறந்த உடனே தான் ரொம்ப ஒரு மரண கண்டத்தை சந்தித்து வந்தாங்கப்பா, அந்த குழந்தை பிறந்த உடனே தான் தாத்தாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்து இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது குழந்தை பிறந்து இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா குழந்தை பிறந்த ஒரு 16 வயசு அது வரைக்குமே பார்த்தோம்னா மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, சளி சம்பந்தமான பிரச்சனை, இந்த இழப்பு வர்றது, அடிக்கடி சளி சம்பந்தமான பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி அடிக்கடி உடல்நல கோளாறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த காய்ச்சல்னால இந்த ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, வெட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றது, அது எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும். அதனால ஒரு 16 வயசு வரையுமே கொஞ்சம் கவனமாகவே பார்க்கணும் குழந்தைகளை. அடுத்து இந்த குழந்தை வளரும் காலங்களில் இந்த துளாராசியில் பிறந்திருந்தா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக இருப்பாங்க. அதாவது சனீஸ்வர பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெறுவார். இவங்களுக்கு இந்த பொய் சொல்கிறது பிடிக்காது, சரியாக இருக்கணும், நேர்மையாக பேசணும்னு நினைப்பாங்க. நேர்மைக்கு பஞ்சம் இருக்காது. இரக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களை பார்த்தோன்னே ஏதேனும் ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்களை சீக்கிரம் அடுத்தவங்க ஏமாத்திடுவாங்க. ஏதாவது ஒரு ரொம்ப லாபகமாக பேசுவாங்க, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி சரியில்லை, உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, எங்ககிட்ட இப்போ காசே இல்லை, ஒரு 10,000 ரூபா கொடுங்க அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சு உடனே இவங்க தூக்கி கொடுத்துருவாங்க. இரக்க சுபாவம் இருக்கிறதுனால இவங்க பிறர்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு தன்மை உருவாயிரும். துளாராசிக்காரங்க எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணத்திலே இருப்பாங்க. சுற்றத்தார்கள்ட்ட பெரும்பாலும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விடாப்பிடியாக இருக்கும். தராசு மாதிரி அடுத்தவங்களை எடை போடக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஒருத்தவங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க இப்படித்தான் சொல்லி எடை போட்டுருவாங்க. ஆனால் அப்படி இருந்த சில நேரங்களில் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிடும். சொந்த பந்தங்களோட இருந்தாலும் ஒரு தன்னிச்சையாக இருக்கிற மாதிரியே தோணும், தனித்து விடப்பட்ட மாதிரியே இருக்கும்.
எவ்வளோதான் சொந்த பந்தத்தோடு வாழ்ந்தாலுமே இவங்களுக்குன்னு ஒரு உறவு, நமக்குன்னு ஒரு உறவு இருக்கா அப்படின்னு அடிக்கடி மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த நேரமும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல காசு பணம் இருந்தாலும் சரி, எல்லா உறவுகளும் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சோகம் நம்மளை வாட்டுதே அப்படின்ற மாதிரியே நினைப்பாங்க. ஏதோ ஒரு நமக்கு ஏதோ ஒன்று குறையாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு குறையாக இருக்கா, நல்லா தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல், ஒரு குறை இருக்கிற மாதிரியே வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. பிறர்கிட்ட நியாயம் பேசுகிறதுனால தான் இவங்க வந்து பொல்லாப்பாயிருவாங்க. அவங்க அடுத்தவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவாங்க. சுட்டி காட்டும்போது எதிராளி வந்து தவறு ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் இவங்கள பொல்லாப்பு சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறத நீ எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லக்கூடிய பொல்லாப்பு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாயிரும். அதனாலேயே இவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட வேண்டாதவங்களும் ஆயிடுவாங்க. நீதி நேர்மைக்கு பஞ்சம் இருக்காது. நீரின் நேர்மை தான் இவங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். இங்கே சூரிய பகவான் வந்து இந்த ராசியில் நீச்சமாயிருப்பார். அடிக்கடி பார்த்தோம்னா இந்த தலைவலி வர்றது அடிக்கடி தேவையில்லாத ஏதாவது நினச்சிடுவாங்க, நினச்சி டென்ஷன் ஆகி அதனால் தலைவலி வந்து உருவாகும். கண்ணில் வந்து பிரச்சனை, கண்ணு நரம்புல பிரச்சனை, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சிந்தனை, இந்த தேவையில்லாமல் டென்ஷன், அந்த டென்ஷன்னாலேயே தலைவலி உருவாகும். தகப்பனாருடைய அன்பை சம்பாதிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். தகப்பனார் வந்து அன்பாக இருந்தாலும் ஒரு மத்தியம வயதுக்கு பிறகு ஒன்று தகப்பனாரை விட்டு இவங்க பிரிஞ்சிருவாங்க, அல்லது தகப்பனாரால் அன்பு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து இவங்களுக்கு வந்து இந்த தலையில் அடிபடாமல் பார்த்துக்கிறோம். அடிக்கடி பார்த்தோம்னா இவங்க சின்ன விளையாடும் பொழுது, சின்ன குழந்தைகளாக இருக்கும் விளையாடும்போது எங்கேயாவது விழுந்து தலையில் தான் அடிபடும். தலையில் அடிபட்டு தலையில் ரத்த காயம் வரும். அடிக்கடி தலையை வந்து அடிபடுற மாதிரியே ஆயிரும். ஏதாவது இடறி விழும் பொழுது தலையில் தான் முதல்ல அடிபடும். தலையில் அடிபடாமல் பார்த்துக்கிறோம் முடிஞ்ச அளவு. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே திடீர்னு ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இவங்க வேகமாக போய் சோத்தில் முடிக்கிறாங்க, டம்மு டம்முன்னு முட்டுவாங்க, தலையில் தான் முட்டிக்கிறாங்க. முட்டிக்கிட்டா என்ன ஆகும்? தலையில் தான் வலிக்கணும். தலையில் வந்து அதிகபட்சம் ப்ரெஷரை ஏற்றாதீங்க. இந்த துலாம் ராசிக்காரவங்க வந்து தலையை வந்து சேஃப்டியாக பார்த்துக்குங்க. தலையில் வந்து அதிகமான ப்ரெஷரை ஏற்றாதீங்க. டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிறேங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தலை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எல்லாருக்குமே தலை முக்கியம். இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி தலையில் அடிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தலையை சேஃப்டியாக பார்த்துக்கிறோம். அடுத்து இவங்களுக்கு இரண்டாவது வீடு இந்த செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்கு. விருச்சிக வீடு தான் இரண்டாம் வீடாக வரும். வாக்கு ஸ்தானாதிபதி வீடு வந்து செவ்வாய் வீடு. பார்த்தோம்னா இவங்களுடைய வாக்கு, பேசுகிற பேச்சு படார் படார்ன்னு இருக்கும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி இருக்கும். இதுதான் இருக்கு, இப்படி தான் இருப்பேனா, இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, கணவன்கிட்ட இப்படி தான் பேசுவாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதே போல் தைரியத்துக்கு பஞ்சம் இருக்காது. தைரியமாக இதையும் பேஸ் பண்ணிடுவாங்க. பார்க்குறதுக்கு பயந்த சுபாவம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்கள மாதிரி தைரியசாலி யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தைரியமாக இருப்பாங்க. உடல்வாகு பார்த்தோம்னா பிறக்கும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு 16-17 வயசு வரை ஒல்லியான தேகமாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு நல்லா குண்டாயிருவாங்க, உடம்பு போட்டுரும். அதனால் உணவு வகையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். உணவு வகையில் கவனமாக இருந்தால் தான் இவங்களுக்கு உடலில் தேவையில்லாத வியாதிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து வராது. ஏன்னா பிற்காலத்தில் குரு பகவானுடைய, அதாவது குரு பகவான் 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லீரல் இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதனால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், எண்ணெய் பதார்த்தங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்பு எந்தவித பிரச்சனையும் வராது. பிற்காலத்தில் நீரிழிவு நோய்
அதனால் உணவு கட்டுப்பாடை ஆரம்பத்திலேயே வச்சுக்கிட்டாங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே போல் இவங்க வந்து எப்போவுமே சாப்பாடு வந்து சூடாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஆறுனதை சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. சாப்பாடு எப்போவுமே சுட சுட இருக்கணும். அப்போ தான் சாப்பிட பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. இந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையிடையில் எல்லாரும் தண்ணி குடிப்போம். ஆனால் இவங்க சாப்பிடும்போது தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு தான் தண்ணியை குடிப்பாங்க. விக்கல் வந்தால் இது தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிப்பாங்க. அடுத்து எப்போவுமே இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கார உணவு வகைகள், காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா காரமாக இருக்கணும். அப்போ தான் இவங்களுடைய சாப்பாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்த பிறகு இவங்களுக்கு வந்து ஏற்றமான காலம்தான். வாழ்க்கை துணை திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிமானமே ஏற்படும். திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு திருமணம் வந்து அதாவது ஒரு மனசில் வந்து ஒரு குறையோடைய அமையும். என்னதான் இஷ்டப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாலும் திருமணத்தில் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு அமைதி இருக்காது. ஏதோ ஒரு குறைபாடு வந்து கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வந்துடும். அதை நினச்சி இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த திருமணம் செஞ்சது நம்ம சரியா, ஏன் தேவையில்லாமல் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், இந்த திருமணம் பண்ணியிருக்கவே வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். ஆனால் எப்படியாவது ஒரு வகையில் வந்து வாழ்ந்துருவாங்க. வாழ்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். காசு பணத்துக்கெலாம் பஞ்சம் வராது. நல்ல வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. ஏன்னா 2க்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வருவார். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமைன்றது கொஞ்சம் குறைவு தான். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். அடிக்கடி சண்டை சச்சரவு, தேவையில்லாத டென்ஷன், மனக்குமுறல் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இந்த துலா ராசியை பற்றி அடுத்த வீடியோவில் மிச்ச விஷயத்தை பேசுவோம். நன்றி.